பதினெண் சித்தர்களின் நாடி சாஸ்திரம். சாஸ்திரம் என்பது வடமொழி, கலைன்னு சொல்லணும். நாடி பார்க்கும் கலை. நான் புத்தக கடைக்கு இந்த புத்தகம் தான் வேணும்னு தேடி கேட்க போறதை விட சும்மா போவேன். அப்படிதான் கலைஞ்ச வருடம் போனப்போ முன்னாடியே வச்சிருந்தாங்க இதை, ஒரே ஒரு புத்தகம் இருந்து. நான் கேட்டேன், ஐயா இது என்ன புத்தகம் புதுசா வந்திருக்குதா அப்படின்னு. இது ஒண்ணுதான்ப்பா இருக்குது, வேணா வாங்கிக்கோ அப்படின்னாங்க. பார்த்தேன் நாடி சாஸ்திரம், அடடா சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. வாங்கினவன் தான் அந்த நேரத்துல சில தனிப்பட்ட இடர்கள் இருந்த காலத்தினால என்னால புத்தகமும் வாசிக்கல, யூடியூப்ல காணொலியும் போடல. இப்பதான் நினைவு எடுத்தேன். நம் தமிழினத்தை தழைக்க வைத்த, தமிழர்களுக்கு அனைத்தையும் சொல்லிட்டு போன ஒரு ஆகச்சிறந்த ஞானிகள் தான் சித்தர்கள். எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்ச சித்தர்கள் உடற்கூரை மட்டும் விட்டு வைப்பாங்களா? அப்படி நம்ம உடல்கள்ல ஓடும் நாடிகள் குறித்து சித்தர்கள் சொல்லப்பட்ட பாடல்கள் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நம்ம உடல்ல 72,000 நாடிகள் ஓடுது. ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் வர வாய்ப்பு இருக்கிற வியாதிகளோட எண்ணிக்கை மட்டுமே 4,448 வியாதிகள். எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே உடம்புல ஓடுற ஒவ்வொரு நாடியையும் கண்டுபிடிச்சு, உடம்புல ஏற்படுகிற வியாதிகளோட எண்ணிக்கையும் கண்டுபிடிச்சு அதை அந்த நாடிகள் மூலமா கண்டறிகிற திறனையும் வகுத்திருப்பாங்க. ஆடவருக்கும் மகளிருக்கும் எந்தெந்த மாதிரி நாடி பார்க்கணும் அப்படின்றதுல இருந்து இந்த புத்தகம் ஆரம்பிக்குதுங்க. செய்யுள் முறையில கொடுத்திருப்பாங்க. ஆடவருக்கு நாடி பார்ப்பதை பற்றி சொல்லப்பட்ட பாடலை பாருங்க. கேளப்பா புருடருக்கு வலது கையை கிருபையுடன் தான் பிடித்து நெட்டை வாங்கி, சூழப்பா பெருவிரலோரங்குரத்துப்பா சுகமாக மூவிரலால் அழுத்திப்பாரு, வாழப்பா முதல் விரலை வாத நாடி, வன்மையுடன் நடுவிரலை பித்த நாடி, கீழப்பா பெருவிரலை சேத்தும நாடி, திறமாக நின்னறிவாற்றெளிந்து காணே. இது ஆடவருக்கு எப்படி நாடி பார்க்கணும் அப்படின்றது அகத்தியர் சொன்னது. ஆடவருக்கு வலது கையில தான் பார்க்கணும். இந்த மணிக்கட்டுல இருந்து ஒரு விரட்கடை கீழே இந்த முதல்ல இருக்கிறது வாத நாடி, ரெண்டாவது இருக்கிறது பித்த நாடி, மூன்றாவது இருக்கிறது கபநாடி. இதை வச்சு பிடித்து பார்த்து தான் அது துடிக்கிற வேகம், ஓடுகிற ஓட்டம், இதை வச்சு அவங்களுக்கு எந்த மாதிரியான வியாதி இருக்குன்றத சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு மாறும், அவர்களுக்கு இடக்கையில அவர்களுடைய நாடி வேகம் மாறுபடும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. கூறினேன் வைத்தியனை அழைக்கும் முன்னே சொல்வது 700 வைத்தியன் கையில், மாறினோம் நோய்கள் தெரியாமல் பார்த்து வகையாக சாகிறது 800க்கும். அதாவது 4,448 நோய்களையும் வைத்தியரை அழைக்கிறதுக்கு முன்னாடியே மனிதனை காவு வாங்கக்கூடிய நோய்கள் 700 இருக்குது. வைத்தியம் செஞ்சா முறையா பத்தியம் இருக்கணும். அப்படி பத்தியம் இருக்கலாம், பத்திய பிழை அடிச்சு உடலை காவு வாங்கக்கூடிய நோய்களோட எண்ணிக்கை மட்டும் 800. இப்படி நம்ம உடலில் ஓடும் 72,000 நாடிகளையும் கண்டுணர சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த ஏடுல அந்த மொத்த நாடிகளையும் உடம்புல எங்கெங்க பார்க்கணும், அதன் மூலம் எப்படி வியாதியை கண்டறியணும்னு மட்டும்தான் இருக்குது. அதற்கான வைத்தியம் பிற சித்த நூல்கள்ல இருக்கும். இந்த புத்தகத்தோட பேர் 17 சித்தர்களின் நாடி சாஸ்திரம். எழுதியவர் துர்காதாஸ் சுவாமி. வெளியிட்டவர்கள் பூம்புகார் பதிப்பகம், 63, பிரகாசம் சாலை, பிராட்வே, சென்னை 6,108,000. தோழர்களை, நம்மளுடைய தமிழ் மொழியையும் நம்மளுடைய தமிழ் கலைகளையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்குது. மேடையில பேசுறவங்க பார்த்துப்பாங்க, களத்துல போராடுறவங்க பார்த்துப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்காம உங்களால் என்றது ஏதோ ஒண்ணு கத்துக்கோங்க. அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுத்து கடத்துங்க. நம்ம பாட்டமாறு பண்ண தப்பும் அதான். அன்னைக்கு அந்த கலையும் வியாபாரமாக தான் பயிற்றுவிக்கப்படுகிறது. தமிழ் மரபை காக்குறது நம்மளுடைய கடமை ஐயா. வெல்க தமிழ்.